பறந்துட்டு இருந்த கருடன் கீழே ஊர்ந்து போயிட்டு இருந்த பாம்பை தன்னோட காலால் கவ்வி பிடிச்சி போகும்போது அந்த பாம்போட வாயில் ஒரு தவளை இருந்துதான். அந்த தவளை கருடன் அந்த பாம்பை உயர தூக்கி போகும்போது பக்கத்தில் பூவில் ஒரு வண்டு உட்கார்ந்திருந்த வண்டை பூ மேலே உட்கார்ந்திருந்த வண்டை தன்னோட நாக்கால் இழுத்து முழுங்க போச்சான். அப்போ அந்த நேரத்தில் கூட அந்த வண்டு தான் அந்த பூவுலேருந்து எடுத்த தேனை சுவைச்சி சாப்பிட்டுதான். பாம்பு வாயில் இருந்த தவக்கலை தன்னோட மரணத்தை யோசிக்காமல் பூ மேலே இருந்த வண்டை எடுத்தது. அந்த வண்டு தான் தவளை வாயில் சிக்கினது தெரியாமல் தான் எடுத்த தேனை சுவைச்சி சாப்பிட்டது. இது போல தான் நம்மளோட மானிட வாழ்க்கையும். நம்மளுடைய இறுதி பயணம் என்றைக்குன்னு கூட தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம், சுற்றி இருக்கிற இந்த ஒன்றும் பெறாத சந்தோஷங்கள், அற்ப சந்தோஷங்களில் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கோம். நம்பிக்கையோட நல்ல சிந்தனையும் நல்ல செயல்களையும் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடித்து நம்ம வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றிக்கணும்.